வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான இன்ஸ்டன்ட் நெய்யப்பம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய நெய்யப்பம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துட்ருக்கேன். அதோட 4 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வாழைப்பழம், நல்லா கனிஞ்சிருக்கணும் பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து துளியுண்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா அப்பம் வந்து உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். வாழைப்பழம் போட்டிருக்கிறனால நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்த்துக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த மாவோட பதத்தை வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அப்பம் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இப்போது ஒரு குழிப்பணியாரம் பேனில் வந்து நெய் சேர்த்துட்டு இந்த அப்பத்தை வந்து இதில் நம்ம வந்து விட்டுக்கலாம். மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இந்த குழியில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வந்து குக் பண்ணுங்கள். அது மேலே வந்து நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து திருப்பி விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மேலே வந்து குக்கு ஆகிடுது. இப்போ வந்து இதை திருப்பி விட்டோன்னா நம்மளுக்கு மாவு எதுவும் சைடில் சிந்தாதைக்கு அழகாக ரவுண்டாகவே நம்மளுக்கு வந்து நெய்யப்பம் வந்து வரும். இதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நெய்யப்பம் ரெடியாக எடுத்து இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நெய்யப்பம் நம்ம பண்டிகைக்கு நைவேத்தியத்துக்கும் பண்ணலாம். அதே சமயத்தில் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது ஸ்நாக்குக்கும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஜெயஸ்ரீஸ் கிச்சனில் வந்து நிறைய நெய்யப்பம் ரெசிபீஸ் இருக்குது. கோதுமை மாவில் பண்ணுறது, அரிசியை ஊற வச்சு பண்ணுறது, மில்லட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நெய்யப்பம் ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் ஞாபகமாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.